ஹாய் யுவர்ஸ், நாம் இப்போ வெள்ளவங்காய் ரசம் ரெடி பண்ண போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பில் இருக்கிற கெட்ட கழிவெல்லாம் கூட வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த ரசத்துக்கு உண்டு. இங்கே பாருங்கள் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. தூதுவளை, ஜீரகம், மிளகு, வரமிளகாய் 3, மொசுக்கு தலை ஒரு 4 இல்லை 3 எடுத்துக்கலாம். இப்போ இதை நாம் என்ன பண்ணுறோம் பாருங்கள். எடுக்குது அடுத்தது சின்ன வெங்காயம் 1 கப்பு, பூண்டு ஒரு 20 பல்லு பக்கமாக எடுத்துக்கிறோம். இங்கே இருங்க, வடை சட்டி வந்து அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தூதுவளை, கோவக்கீரை, பூண்டு, வெங்காயம், இந்த தக்காளி 2 எடுத்து வச்சுருக்குறோம் நல்லா பழமாக. தக்காளி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் கம்மியாக புளி எடுத்துக்கணும். தக்காளியும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். சீரகம் போடலாமா, அந்த பவுட்ரு போடலாம். இங்கே பாருங்க, இதுதான் வெள்ளவங்காய் பூண்டு ரசம் பொடி. இது பிரசவத்துக்காக செய்யப்படுற ரசம் தான் இது. எங்கள் பாப்பா குழந்தை பிறந்திருக்கிறதுனால நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம் மத்தியானம் சுட சாப்பாட்டுக்கு. இங்கே இவ்வளோ ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி கடுகு மிளகாய் எல்லாம் எண்ணெயில் ஊற்றி கடுகெல்லாம் தாளித்து ரசம் கொதிக்க வச்சு இறக்கிடணும். எண்ணெய் ஊற்றிட்டேன். பாருங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டு நம்ம முன்னையே மிளகாலாம் சேர்த்து இருக்கிறதுனால நம்ம மிளகாலாம் போட வேண்டாம். அப்படி நல்லா தாளித்து இந்த ரசம் அப்படியே ஊற்றிடணும். பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். பாருங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் நம்ம தேவையான அளவு சேர்த்திக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இங்கே பாருங்க, பெருங்காயத்தூள் தேவையான அளவு. நல்லா ரசம் கொதிக்கணும். கொதிச்சு விட்டு இறக்கிட்டு சாதம் வந்து கொஞ்சோண்டு போட்டு தட்டு நிறைய ரசம் மட்டும் ஊற்றி சாப்பிட்ணும். அப்படி இருந்தால் உடம்புல இருக்கிற, அதாவது பிரசவமான பிள்ளைங்களுக்கு நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது.